நம்ம இன்னைக்கு வெள்ளைச்சோளத்தில் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளைச்சோளத்தோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வெள்ளைச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து, இரும்பு சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகையை குணப்படுத்தும். நார்ச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது போலவே உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறித்து இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை நம்ம சத்து மாவு கஞ்சி செய்யும் போது இதை அதிக அளவில் பயன்படுத்துவோம். இது சர்க்கரை நோயாளிகள் கூட எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த வெள்ளைச்சோளம் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சோளம் 1 கப், அரிசி 1 கப், உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அது போலவே அரிசியையும் சோளத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம 2-3 தடவை நல்லா தனித்தனியாக கழுவி எடுத்துட்டு முதல்ல உளுந்த தனியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோளமும் அரிசியும் சேர்ந்த கலவையாக தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2ஐயும் ஒன்றா சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போது உளுந்து தனியாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அரிசியும் சோளமும் ஒன்றா சேர்த்து அதை தனியாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ உளுந்து மாவு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது நான் அரைச்சி எடுத்த சோளமும் அரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே நல்லா புளிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம வெங்காயம் கருவேப்பிலையை நம்ம அப்படியே கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுருவாங்க. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு மாவு கூட கலந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அரைச்ச மாவு ஒரே டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போதே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு கலந்து வச்சுட்டு அப்புறமா புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 2-3 நாள் இந்த மாவை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பிலை இதை அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை மாவு கூட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் சுடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சி கலந்து வச்சுக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இதே மாவில் நம்ம தோசையாகவும் சுடலாம். இப்போ நம்ம பணியாரம் எப்படி சுடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவை நம்ம ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா திருப்பி விட்டாச்சு. இந்த ஒரு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டு நம்ம இது கூட தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போது ஹெல்த்தியான சுவையான சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.